Today's topic is how to process e-invoice from TallyPrime. This session is organized by Asset Integrated Info System. We are the #1 Tally 5-star partner in Telangana and Andhra Pradesh since 1997. We offer you one-stop solution for all your Tally needs and problems. You can reach us on www.assettally.com. Okay, today topic, how to process e-invoices from TallyPrime. Myself, Reshma, Senior Trainer at Asset Genesis. ஓகே, இப்போ இந்த டாப்பிக்கில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா, இ-இன்வாய்சஸ்னா என்ன, அதை ஏன் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க, தென் அதை எப்படி நம்ம டேலியில் ஜென்ரேட் பண்ணலான்றதை பார்க்க போறீங்க. ஓகே, இ-இன்வாய்சஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்வாய்ஸ்னா என்னன்னு பார்க்கலாம். இன்வாய்ஸ்னா என்னன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சப்ளையர், நீங்கள் கஸ்டமர். நான் என்னுடைய ப்ராடக்ட், ஒரு சர்டைன் ப்ராடக்டை உங்ககிட்ட சேல் பண்ணுறேன். சேல் பண்ணும்போது அதுக்கான ஒரு அமௌண்ட் இருக்கும். அந்த அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு பே பண்ணுவீங்க. ஸோ சேல் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த ப்ராடக்டோட ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. என்கிட்ட இருந்து உங்ககிட்ட அந்த ஓனர்ஷிப் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ அதை நம்ம அக்னாலேஜ் பண்ணுவோம். இதை நான் இன்னும் பிஸ்னஸ் வைஸ் சொல்லணும்னா, இ-இன்வாய்சஸ் ரொம்ப நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நிறைய வேஸில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதை எப்படி பிஸ்னஸ் டிரான்சாக்ஷனில் சொல்லலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு ஆடிட்டர் வந்து நீங்கள் என்னுடைய கஸ்டமர். நான் உங்களுக்கு ஐடிஆர் ஃபைலிங் பண்ணி கொடுக்குறேன். ஸோ அதுக்கு அந்த சர்வீஸ்க்கு நீங்கள் எனக்கு ஃபீ பே பண்ணுவீங்க. ஸோ அந்த ஃபீஸ்க்கு நான் உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் ஜென்ரேட் பண்ணி கொடுப்பேன். அந்த இன்வாய்ஸஸ் பார்த்துட்டு அதில் எவ்வளோ அமௌண்ட் ஷோ ஆகுதோ அந்த அமௌண்ட்க்கு நீங்கள் எனக்கு ஃபீஸ் பே பண்ணுவீங்க. இதுதான் இன்வாய்ஸ். இப்போ இ-இன்வாய்ஸ்னால் என்னென்னா, இ-இன்வாய்ஸ் வந்து அண்டர் ஜிஎஸ்டி கீழே தான் இ-இன்வாய்சஸ் ஜென்ரேட் ஆகும். இப்போது இ-இன்வாய்சஸ் எப்படி ஜென்ரேட் ஆகும்னா, இப்போது ஜிஎஸ்டி கீழே இருக்க ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு சப்ளையர், நீங்கள் கஸ்டமர். நான் உங்களுக்கு 1 lakh ஒர்த் இருக்க ப்ராடக்டை சேல் பண்ணுறேன். ஸோ அந்த இன்வாய்சஸில் என்ன ஷோ ஆகும்னா, ப்ராடக்ட் டீட்டெயில் ஷோ ஆகும், ஆஸ் வெல் அஸ் அந்த அமௌண்ட், ப்ராடக்டோட அமௌண்ட் ப்ளஸ் டேக்ஸோட ஒரு அமௌண்ட் ஷோ ஆகும். ஒரு சர்டைன் டேக்ஸ் அமௌண்ட் ஷோ ஆகும். அந்த டேக்ஸ் அமௌண்ட்டை அது கவர்மெண்ட்டோட ரெவென்யூ, அதை நம்ம கவர்மெண்ட்டுக்கு பே பண்ணுவோம். ஸோ இதுதான் வந்து இ-இன்வாய்ஸ். எப்படின்னா, நான் உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் கொடுப்பேன். அந்த இன்வாய்ஸஸில் ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் ப்ராடக்டோட அமௌண்ட் ஆஸ் வெல் அஸ் டேக்ஸோட அமௌண்ட்டும் அதில் இருக்கும். இந்த டேக்ஸ் இன்வாய்ஸஸ் யாரெல்லாம் ஜென்ரேட் பண்ணலாம்னா, எந்த பிஸ்னஸ் வந்து அண்டர் ஜிஎஸ்டியில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அவங்கெல்லாம் இ-இன்வாய்ஸ் நம்மளுக்கு இஷ்யூ பண்ணலாம். இப்போது இதில் வந்து ஒரு சப்ளையர் 1 lakh ஒர்த் இருக்க ப்ராடக்டை உங்களுக்கு சேல் பண்ணி அதோட இன்வாய்சஸ் கொடுத்துட்டாங்க. பட் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதில் இருக்க பாதி அமௌண்ட்டை டிடெக்ட் பண்ணிட்டு, இப்போது 1 lakh ஒர்த் இருக்க ப்ராடக்ட்டுக்கு அவங்க 50,000 இன்வாய்சஸ்க்கு மட்டும் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்கன்னா, இந்த இடத்துல என்ன ஆகும்னா, கவர்மெண்ட்டோட ரெவென்யூ குறைஞ்சிடும், கவர்மெண்ட்க்கு லாஸ் ஆகிடும். இது ஃபர்ஸ்ட் கேஸ். செகண்ட் கேஸ் பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்க்கு ஒரு லாஸ் இருக்கும், அதே மாதிரி கஸ்டமர்ஸ்க்கும் ஒரு லாஸ் இருக்கும். என்னென்னா, இப்போ 1 lakh ஒர்த் இருக்க ப்ராடக்ட் உங்களுக்கு நான் சேல் பண்ணுறேன். சேல் பண்ணிவிட்டு அதுக்கு ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட் ஒரு 18% இருக்கும். ஸோ டோட்டலாக எவ்வளோ இருக்குன்னா 1,18,000 இருக்கும். அந்த 1,18,000 உங்களுக்கு சேல் பண்ணிவிட்டு கஸ்டமர் கிட்டேருந்து நான் அமௌண்ட்டையும் கலெக்ட் பண்ணிட்டேன். பட் சம் பிஸ்னஸ்மேன் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த அமௌண்ட்க்கு, அந்த ஃபுல் அமௌண்ட்டுக்கு அவங்க டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் அதில் இருக்க பாதி இன்வாய்சஸ்க்கு மட்டும்தான் அவங்க டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணியிருப்பாங்க. இப்போ 50,000க்கு மட்டும் ஃபைல் பண்ணாங்கன்னா கஸ்டமரால் இன்புட் டேக்ஸ் கிரெடிட் ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டமர்ஸ்க்கும் லாஸ் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் கவர்மெண்ட்க்கும் இங்கே லாஸ் ஆகுது. ஓகே, இப்போ இ-இன்வாய்ஸ் வந்து நான் சொன்ன மாதிரி இஸ் அண்டர் ஜிஎஸ்டி கீழே இ-இன்வாய்சஸ் இருக்கும். அது என்னன்னா, இட்ஸ் எலக்ட்ரானிக் ரிப்போர்ட்டிங் இன்வாய்ஸ். இப்போது இ-இன்வாய்சஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் போயிட்டு பண்ணணும்னா ஆன்லைனில் பண்ண வேண்டாம். அதுக்குன்னு ஒரு சில சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது, லைக் டேலி. இந்த டேலியில் நீங்கள் இ-இன்வாய்சஸ் ஜென்ரேட் பண்ணுவீங்க. இ-இன்வாய்சஸ் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் கவர்மெண்ட்டில் டெபாசிட் பண்ணிங்கன்னா கவர்மெண்ட் உங்களை அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பர் வித் டிஜிட்டல் சிக்னேச்சரோட உங்களுக்கு கொடுப்பாங்க. வித் டிஜிட்டல் சிக்னேச்சரோட உங்களுக்கு ஒன்று நம்பர் வரும். ஸோ இப்போது டேலியிலேயே ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்னென்னா, நீங்கள் இ-இன்வாய்சஸ் டேலியில் ஜென்ரேட் பண்ணிவிட்டு
அதுக்கப்புறம் டைரக்டா டேலில இருந்தே நீங்க கவர்மெண்ட்க்கு டைரக்டாவே நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு டைரக்டாவே உங்க இன்வாய்சஸ் பில்லை நீங்க டைரக்டா கவர்மெண்ட்டுக்கு அப்டேட் பண்ணிட்டு அதுல இருந்தே நீங்க யூனிக் ஐடென்டிஃபிகேஷன் நம்பரையும் நீங்க எடுத்துக்கலாம் வித் அ டிஜிட்டல் சிக்னேச்சர். தென் அதுக்கு கீழே ஒரு QR கோட் ஒன்று வரும். அந்த QR கோட் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, பையர் அதை ஸ்கேன் பண்ணிட்டு அதுல இன்வாய்ஸஸோட எல்லா டீட்டெயில்ஸுமே அதுல செக் பண்ணிக்கலாம். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி தான். இந்த இன்வாய்ஸஸ் எதுக்கு இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா, டு அவாய்ட் டாக்ஸ் எவேஷன். டாக்ஸ் எவேஷன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் இன்வாய்ஸ் கொண்டு வந்தாங்க. இப்போ நான் சொன்ன எக்ஸாம்பிள் மறுபடியும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சப்ளையர் ஒரு கஸ்டமருக்கு 1 lakh ஒர்த் இருக்க ப்ராடக்ட்டை சேல் பண்ணிட்டு ப்ளஸ் ஜிஎஸ்டி அமௌண்ட்டோட சேல் பண்ணுறாங்க. ஒரு அதுக்கு இன்வாய்ஸஸும் கொடுக்குறாங்க. பட் அந்த சப்ளையர் என்ன பண்ணுறாங்க, அதை வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல் அவங்க ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாமல் ஜிஎஸ்டிஆர் 1ல் ஃபைல் பண்ணலை, ஆஸ் வெல் அஸ் டேக்ஸ் ரிட்டர்ன்லையும் அவங்க ஃபைல் பண்ணலை. இந்த இடத்துல என்ன ஆகும்னா கவர்மெண்ட்டுக்கு லாஸ் தான் ஆகிடும். அவங்களுக்கு அவங்க ரெவென்யூ கலெக்ட் பண்ண முடியாது. ஆஸ் வெல் அஸ் கஸ்டமர்ஸ்க்கு அவங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டையும் அவங்களால கலெக்ட் பண்ண முடியாது. இப்போ இன்வாய்ஸஸ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் நம்ம ஜென்ரேட் பண்ண உடனே கவர்மெண்ட்க்கு அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருந்தால் கஸ்டமரும் அவங்க இன்புட் டேக்ஸ் கிரெடிட்டை கிளைம் பண்ணிக்கலாம். தென் கவர்மெண்ட்டும் அவங்க ரெவென்யூவை கெயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு தான் இன்வாய்ஸஸ் ஜென்ரேட் பண்ணியிருக்காங்க. ஓகே. இப்போ இன்வாய்ஸஸ் வந்து யாரெல்லாம் இஷ்யூ பண்ண வேண்டாம், யாருக்கெல்லாம் அது மேண்டேட்ரி இல்லைன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இருக்கிற ஒரு ஸ்மால் பிஸ்னஸ்ல இருந்து லார்ஜ் பிஸ்னஸ் வரைக்கும் எல்லாருமே ரெஜிஸ்டர் அண்டர் ஜிஎஸ்டியில் இருக்காங்க. ஸோ இப்போ அவங்க எல்லாருமே வந்து இன்வாய்ஸஸ் இஷ்யூ பண்ணணுமா கேட்டால் வேண்டாம். அதுக்கு இப்போ ரெஜிஸ்டர்ட் பர்சனில் ஒரு சில பர்சன்ஸ் யாரெல்லாம் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் டர்ன் ஓவரை கிராஸ் பண்ணுறாங்களோ அவங்க மட்டும்தான் இன்வாய்ஸஸ் இஷ்யூ பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சின்ன பிஸ்னஸ் இருக்குது, அந்த பிஸ்னஸில் 1 lakh மட்டும்தான் அவங்களுக்கு டோட்டல் ரெவென்யூவாகவே இருக்குன்னா அவங்க வந்து இன்வாய்ஸ் கொடுக்க வேண்டாம், இஷ்யூ பண்ண வேண்டாம். டர்ன் ஓவர் த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் டர்ன் ஓவர் என்னன்னு நான் அடுத்த ஸ்லைடில் சொல்கிறேன். அதே மாதிரி இதில் ஒருவங்க யாருமே வந்து கொடுக்க வேண்டாம். யாருன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் யூனிட்ஸில் இருக்கவங்க, தென் பேங்கிங், இன்சூரன்ஸ், தென் நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், இவங்க யாருமே இன்வாய்ஸஸ் இஷ்யூ பண்ண வேண்டாம். அவங்களுக்கு மேண்டேட்ரி கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு பேங்கர் வந்து கஸ்டமருக்கு 100 rupees பேங்க் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அந்த 100 rupees பேங்க் சார்ஜஸ்க்கு அவங்க ஜிஎஸ்டியெல்லாம் என்டர் பண்ணிட்டு இன்வாய்ஸ் கொடுப்பாங்கன்னா கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் பேங்க்ல நிறைய ஹியூஜ் டிரான்சாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அதுக்கு எல்லாமே இன்வாய்ஸஸ் கொடுத்து ஜிஎஸ்டி பண்ணிட்டு பண்ண முடியும்னா பண்ண முடியாது. அவங்க ஜஸ்ட் ஒரு சர்வீஸ் பண்ணுறதால இந்த இடத்துல இருக்கவங்க யாருமே வந்து இவேபிள் மேண்டேட்ரி கிடையாது. யாருன்னா ஸ்பெஷல் எக்கனாமிக் ஜோன் யூனிட்ஸ், தென் பேங்கிங், இன்சூரன்ஸ், நான் பேங்கிங் ஃபினான்ஷியல் கார்பரேஷன், இந்த மாதிரி நிறைய பேர் இருக்காங்க. இதில் நான் ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். தென் இப்போ இன்வாய்ஸஸ்க்கு த்ரெஷ்ஹோல்ட் லிமிட் நான் போன ஸ்லைடில் சொன்னேன். அதில் என்னென்ன லிமிட்க்கு மேலே இருக்கவங்களாம் இன்வாய்ஸஸ் இஷ்யூ பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் 500 crore. இதை எப்போ சொல்கிறாங்கன்னா 1st October 2022 சொல்கிறாங்க 500 crores மேலே இருக்கவங்க இன்வாய்ஸஸ் இஷ்யூ பண்ணணும்னு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 1st January 2021 சொல்கிறாங்க 100 crores மேலே இருக்கவங்க இஷ்யூ பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் April 2022 20 crores மேலே இருக்கவங்க இஷ்யூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. தென் 1st October 2022 10 crores மேலே இருக்கவங்க இஷ்யூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா 1st August 2023 5 crores மேலே இருக்கவங்க எல்லாருமே இன்வாய்ஸஸ் இஷ்யூ பண்ணணும்னு சொல்கிறாங்க. இப்போ இதோட மீனிங் என்னன்னா, இப்போ அந்த 5 crores மீனிங்கை நான் கரெக்டாக சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம ஃபினான்ஷியல் இயர் 22 to 23 இருக்கோம்னு வச்சுக்கோங்க. அப்போ நம்மளுக்கு ஒரு 6 crores ஆகுது டர்ன் ஓவர். ஸோ அப்போ இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணுமான்னு பார்த்தீங்கன்னா எஸ், கன்ஃபார்மாக இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். பட் நெக்ஸ்ட் இயரில் எனக்கு 3 crores தான் டர்ன் ஓவர் இருக்குது. அப்போ 3 crores மட்டும் இருந்தால் அப்போ இஷ்யூ பண்ணக்கூடாதான்னு கேட்டிங்கன்னா இல்லை, இஷ்யூ பண்ணணும். அது என்னன்னு நான் இப்போ கிளியராக சொல்கிறேன். இப்போ ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் ஆனது 1st July 2017 இம்ப்ளிமெண்ட் ஆச்சு. அதுலேருந்து இப்போ இந்த கரண்ட் இயர் வரைக்கும் இருக்கிற எல்லா டர்ன் ஓவரில் ஏதாவது ஒரு ஃபினான்ஷியல் இயரில் 5 crores மேலே போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் வர எல்லா ஃபினான்ஷியல் இயருமே நீங்கள் இன்வாய்ஸ்
இஷ்யூ பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 3 crores வந்தாலும் என்ன, 2 crore வந்தாலும் 1 crore வந்தாலும் என்ன வந்தாலும் நீங்க இன்வாய்ஸ் இஷ்யூ பண்ணணும். இட் இஸ் மேண்டேட்ரி. ஓகே. இப்போ இதுல கான்சிக்வன்சஸ் நிறைய இருக்கு. என்னன்னா, ஃபர்ஸ்ட் இப்போ நீங்க இன்வாய்ஸஸ் ஜென்ரேட்டே பண்ணல. இன்வாய்ஸஸ் நீங்க பண்ணணும். பட் இன்வாய்ஸ் நீங்க ஜென்ரேட் பண்ணலனா 10 பர் இன்வாய்ஸ்க்கு 10,000 ஆர் 100% ஆஃப் டாக்ஸ். இதுல எது லோயரோ, இதுல எது ஹையர், இதுல எது ஹையர், 10,000 பர் இன்வாய்ஸா இல்ல 100% டாக்ஸா, இது ரெண்டுத்துல எது ஹையர் அமௌண்ட்டா இருக்கோ அந்த அமௌண்ட்டை நீங்க கவர்மெண்ட்டுக்கு பெனால்ட்டியா பே பண்ணணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு இன்வாய்ஸஸ் வந்து இன்கரெக்டா பண்ணிட்டீங்க, தப்பா மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா அப்போ நீங்க கவர்மெண்ட்டுக்கு 25,000 பர் இன்வாய்ஸ்க்கு பெனால்ட்டியா பே பண்ணணும். ஓகே. இப்போ இதை எப்படி டேலியில இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்றேன். என் ஸ்க்ரீன் விசிபிளா இருக்கும்னு நினைக்கிறேன். என் ஸ்க்ரீன் தெரியுதா? ஓகே. இப்போ ஃபர்ஸ்ட் நீங்க ஒரு கம்பெனி கிரியேட் பண்ண போறீங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னா F3 ஆப்ஷன் உள்ள போங்க. தென் கிரியேட் கம்பெனி என்டர் கொடுங்க. இப்போ ஒரு ப்ரொஃபஷனலா ஒரு கம்பெனி ஒன்று கிரியேட் பண்ணலாம். நான் இப்போ ராம் அண்ட் கோன்னு ஒரு கம்பெனி கிரியேட் பண்றேன். தென் இப்போ அட்ரஸ், ஏதாச்சும் ஒரு அட்ரஸ் நீங்க ஃபார்மலா கிரியேட் பண்ணுங்க. நான் இங்க உங்களுக்கு எக்ஸாம்பிளா பண்ணி காட்டுறேன். ஓகே. இந்த மாதிரி ஃபார்மலா ஒரு கம்பெனி கிரியேட் பண்ணணும். நான் இதை உங்களுக்கு ஃபார் எக்ஸாம்பிளா கிரியேட் பண்ணி காட்டுறேன். இமெயில் என்டர் பண்ணிக்கோங்க, வெப்சைட்ஸ் இருந்தால் என்டர் பண்ணிக்கோங்க. தென் எந்த ஃபினான்ஷியல் இயர் நீங்கள் பிகின் ஆயிருக்கோ அதையும் என்டர் பண்ணிக்கோங்க. நான் 1 April 25 நான் என்டர் பண்ணிக்கிறேன். என்னைக்கு புக்ஸ் பிகின் ஆயிருக்கோ அந்த டேட்டும் நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. என்டர், அக்செப்ட். இப்போ இந்த ஃபீச்சர் காலம் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் இது எல்லாத்துக்கும் எஸ்ன்னு கொடுங்க. இப்போ எனேபிள் ஜிஎஸ்டி டாக்ஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டு என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஷோ ஆகும். ஸ்டேட் வந்து ஜிஎஸ்டியில் கம்பல்சரி கொடுக்கணும். பிகாஸ் இப்போ ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் கோட் வந்து டிஃபர் ஆகும். இப்போ கேரளாவுக்கு ஒரு கோட் இருக்கும், கர்நாடகாவுக்கு ஒரு கோட் இருக்கும். அந்த மாதிரி தமிழ்நாடுக்கு 33 தான் கோட். ஸோ தமிழ்நாடு கொடுத்தாதான் நீங்கள் ஜிஎஸ்டி ஃபைல் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். தென் ரெகுலரா, காம்போசிட்டா, ரெகுலர் செஸ்ஸா என்னன்னு பார்த்து கொடுங்க. நம்ம ரெகுலர் ஆப்ஷன் கொடுக்கலாம். தென் அதர் டெரிட்டரி, யூனியன் டெரிட்டரியா இருந்தால் எஸ்ன்னு கொடுங்க. இந்த ஆப்ஷன்ல யூனியன் டெரிட்டரி நோ. இப்போ இங்கே ஜிஎஸ்டி இன் நம்பர் கன்ஃபார்மாக கொடுக்கணும். நான் எக்ஸாம்பிள் ஒரு நம்பர் கொடுக்குறேன். ஜிஎஸ்டி இன் நம்பர் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 15 டிஜிட்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து ஸ்டேட்டோட கோட். தென் ஒரு இண்டிவிஜுவலாக ஒரு கம்பெனி அவங்களுடைய பேன் இருக்கும், பேன் நம்பர்ஸ் இருக்கும். இந்த டூன்றது இந்த லாஸ்டா ஃபர்ஸ்ட் 2 டிஜிட் வந்து தமிழ்நாடுன்றத அந்த ஸ்டேட்டோட கோட். அப்புறம் அந்த 10 வந்து ஃபுல்லாகவே வந்து பேன். ஆஃப்டர் தட் இந்த 2 வந்து எவ்வளோ என்டிட்டிஸ், இந்த பேனில் எவ்வளோ என்டிட்டிஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 1 இருந்தால் 1 கொடுங்க, 2 இருந்தால் 2 கொடுங்க. ஸோ 2, நான் 2 கொடுக்குறேன். தென் இந்த ஜெட் வந்து, இப்போ ஜெட் வந்து இது டிஃபால்ட், ஜெட் தான் எல்லாருக்குமே வரும். இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் மந்த்லியா குவார்டர்லியான்ட்டு செக் பண்ணிக்கோங்க. நான் மந்த்லி கொடுக்குறேன். தென் யூசர் நேம், ஜிஎஸ்டி யூசர் நேம் எக்ஸாம்பிள் ஷாம்னு கொடுக்குறேன்.
இது நாட், இந்த மோட் ஆஃப் ஃபைலிங் நாட் அப்ளிகபிள் கொடுத்துக்கோங்க. இப்போ இ இன்வாய்சஸ் உங்களுக்கு வேணும்ல, ஸோ எஸ். இன்வாய்ஸ் பிளேஸ், என்ன பிளேஸில் இன்வாய்ஸ் ஆகுது, ஸோ நான் தமிழ்நாடுன்னு கொடுக்குறேன். தென் இந்த இவே பில் டீட்டெயில் வேண்டாம், ஸோ நம்ம கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிடுங்க. இப்போ எல்லாமே நான் எனேபிள் பண்ணிட்டேன், ஸோ இங்கேயும் கண்ட்ரோல் ஏ கொடுத்து சேவ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் இப்போ நம்ம லெஜர்ஸ் கிரியேட் பண்ணணும். என்னென்ன லெஜர்ஸ், இது எக்ஸாம்பிள் பண்ணி காட்டுறேன். ஃபர்ஸ்ட் சேல்ஸ் லெஜர் கிரியேட் பண்ணிக்கோங்க. இதில் அண்டர் சேல்ஸ் அக்கவுண்ட் டைப்ஸ் ஆஃப் லெஜர் நாட் அப்ளிகபிள். தென் இங்கே வந்து நீங்கள் நாட் அப்ளிகபிள்னே கொடுங்க. ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டியில் அப்ளிகபிள்னு இருக்கணும். இங்கே ஆஸ் பர் கம்பெனிஸ் அண்ட் குரூப், கீழே ஆஸ் பர் ஜிஎஸ்டி ரேட் அண்ட் டீட்டெயில்ஸ் ஆஸ் பர் கம்பெனிஸ் அண்ட் குரூப் கொடுங்க. தென் நீங்கள் டைப் ஆஃப் சப்ளை நான் இப்போ குட்ஸ்னு கொடுக்குறேன். குட்ஸ் இப்போ என்டர் பண்ணிங்கன்னா அக்செப்ட் ஆகிடும். இப்போ ஒரு கஸ்டமர் நேம் ஒன்று கொடுங்க, ஷாம்னு கொடுக்குறேன். தென் டெட்டார், கஸ்டமர் நம்மளுக்கு டெட்டார் அக்கௌண்ட், ஸோ டெட்டார். இப்போ இங்கே நேம், கஸ்டமரோட அட்ரஸ், தென் ஸ்டேட், கண்ட்ரி, பின்கோட் கொடுங்க. தென் இங்கே பேன் டீட்டெயில்ஸ் கொடுங்க, அது மேண்டேட்ரி இப்போ கிடையாது. இங்கே ஜிஎஸ்டி ஐஎன் கோட் மேண்டேட்ரி, ஸோ அதை கொடுத்துக்கோங்க. தென் இங்கே எஸ்ன்னு ஆப்ஷன் கொடுத்துருங்க. தமிழ்நாடு. பார்ட்டி டிரான்ஸ்போர்ட்டரா, எஸ்ஆ நோவான்னு கொடுத்துக்கோங்க. நான் இப்போ இங்கே நோன் கொடுக்குறேன். தென் என்டர். இப்போ சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டியோட லெஜர் கிரியேட் பண்ணுவோம். சிஜிஎஸ்டி அண்டர் டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் அதர்ஸ், இங்கேருந்து டைப் ஆஃப் டியூட்டி கேட்குறாங்க. நம்மளது இப்போ ஜிஎஸ்டி, ஸோ டேக்ஸ் என்ன டைப், சிஜிஎஸ்டி. இங்கே பர்சன்டேஜ் கொடுக்காதீங்க. ஸோ தென் என்டர் பண்ணிங்கன்னா இது அக்செப்ட் ஆகிடும். தென் எஸ்ஜிஎஸ்டி டியூட்டிஸ் அண்ட் டேக்ஸ் இங்கே அதர்ஸில் ஜிஎஸ்டி ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள். தென் இங்கே எஸ்ஜிஎஸ்டி ஸ்லாஷ் யூடிஜிஎஸ்டி என்டர் கொடுங்க. இங்கே பர்சன்டேஜ் கேல்குலேஷன் கொடுக்காதீங்க. தென் என்டர். இப்போது நான் ஸ்டாக் ஐட்டம் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இன்வென்ட்ரி மாஸ்டர்ஸ்குள்ள ஸ்டாக் ஐட்டம் என்டர் போங்க. இப்போ நான் மொத்தமாக என்கிட்ட ஒரு 4 ப்ராடக்ட்ஸ் இருக்குன்னா நான் ப்ராடக்ட் 1க்கு இப்போ கிரியேட் பண்ணுறேன். ப்ராடக்ட் 1 என்டர். அண்டர் பிரைமரி குரூப்பில் தான் இருக்கணும். இங்கே யூனிட்ஸ் இப்போ நம்பர்ஸில் இருக்கா இல்லை மீட்டரா கிலோகிராமா நம்ம அதை என்டர் பண்ணணும். ஸோ இங்கே கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குங்க. ஆரோ மார்க் கிளிக் பண்ணுங்கள், அப் ஆரோ மார்க்கை. அங்கே கிரியேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அங்கே என்டர் பண்ணுங்கள். டைப் வந்து சிம்பிள்னு இருக்கணும். தென் சிம்பிள் வந்து நம்பர்ஸ், நான் நம்பர்ஸ்னு கொடுக்குறேன். இங்கே ஃபார்மல் நேம் நம்பர். தென் குவான்டிட்டி நம்பர்ஸ். டெசிமல் பிளேஸ் நான் இப்போ 0ன்னு கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணுறேன். இப்போ இந்த இடத்துல நான் வந்து ஜிஎஸ்டி அப்ளிகபிள்னு கொடுக்கணும். தென் இந்த இடத்துல நான் ஆஸ் பர் கம்பெனிஸ் அண்ட் குரூப்னு என்டர் பண்ணுறேன். நான் இங்கேயும் கம்பெனிஸ் அண்ட் குரூப்னு என்டர் பண்ணுறேன். பட் இப்படி என்டர் பண்ணால் நம்மளுக்கு வவுச்சரில் கரெக்டாக ஷோ ஆகாது. நான் இப்போதைக்கு இப்படி என்டர் பண்ணி ஷோ பண்ணுறேன். ஆஃப்டர் தட் கரெக்ட் பண்ணி எப்படி என்டர் பண்ணணும் நான் ஷோ பண்ணுறேன். தென் டைப்ஸ் ஆஃப் சப்ளை குட்ஸ், ஓப்பனிங் பேலன்ஸ் இருந்தால் போட்டுக்கோங்க. இப்போ என்டர். இப்போ எஸ்கேப். வவுச்சருக்குள்ளே போங்க. இப்போ ஒரு சேல்ஸ் வவுச்சர் நான் கிரியேட் பண்ண போகிறேன். அதுக்கு F8 கிளிக் பண்ணி சேல்ஸ் வவுச்சர் போய்க்கோங்க. தென் பார்ட்டி நேம் ஷாம். தென் என்டர் கொடுத்தீங்கன்னா ப்ராடக்ட் 1 நான் சேல் பண்ணுறேன். குவான்டிட்டி வந்து எனக்கு 100 குவான்டிட்டி. இங்கே 1000 rupees. இப்போ ஆட்டோமேட்டிக்காக அது 1 lakhன்னு ஷோ ஆகும். இப்போது ஒரு செகண்ட் இந்த இடத்துல வந்து நீங்கள் சிஜிஎஸ்டி போடாமல் இன்னொரு தடவை நீங்கள் என்டர் கொடுத்துட்டு சிஜிஎஸ்டின்னு கொடுங்க. இங்கே ஆட்டோமேட்டிக்காக வேல்யூ கேல்குலேட் ஆகலை. ஸோ இப்போது நான் ஒரு சேஞ்சஸ் பண்ணுறேன். ஸோ அந்த சேஞ்சஸ் எப்படி பண்ணணும்னா ஆல்டர் போங்க. தென் ஸ்டாக் ஐட்டம்
இங்கே ப்ராடக்ட் ஒன் அதை என்டர் பண்ணுங்க. இப்போ ப்ராடக்ட் ஒன் ப்ரைமரி நம்பர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஜிஎஸ்டி அப்ளிகபிலிட்டி இந்த ஹெச்எஸ்என் வந்து ஆஸ் பர் கம்பெனி நாம். ஜிஎஸ்டி ரேட் அண்ட் ரிலேட்டடில் வந்து ஸ்பெசிஃபிக் டீட்டெயில் இயர் அதை கிளிக் பண்ணுங்க. இப்போ இங்கே என்னது டாக்ஸபிலிட்டி என்டர் 18%. ஓகேவா 18%. தென் என்டர். இப்போ வவுச்சர் கரெக்டாக வரும். வவுச்சர் பார்ட்டி நேம் சேல்ஸ் ப்ராடக்ட் ஒன் quantity 1000 rate 1 lakh. ஸோ இப்போ சிஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக 9000 உங்களுக்கு கால்குலேட் ஆகிடும். இதே மாதிரி இங்கே எஸ்ஜிஎஸ்டி ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஸ்க்ரீனில் நான் எந்த கால்குலேஷனும் பண்ணல, ஆட்டோமேட்டிக்காக ஸ்க்ரீனில் 9%, 9%ன்னு 9000 ஷோ ஆகிடும். இப்போ இங்கே பாருங்க ப்ரொவைட் ஜிஎஸ்டி இவேபிள் இ இன்வாய்ஸ் டீட்டெயில் எஸ்ன்னு கொடுங்க. ஸோ இங்கே நிறைய டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு ஷோ ஆகும். அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் இ இன்வாய்ஸ் ஈஸியாக ஜென்ரேட் ஆகிடும். நான் சும்மா ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பண்ணுறேன். டேட் 1/4/25 தென் டிஸ்பேட்ச் ஃப்ரம் தமிழ்நாடு. நம்ம தமிழ்நாடுக்கு தான் தமிழ்நாடுக்குள்ளே தான் எல்லாமே பண்ணுறோம். சும்மா தமிழ்நாடு. தென் டிரான்ஸ்போர்ட்டர் நேம் இருந்தால் கொடுத்துக்கோங்க. தென் அது ஆட்டோமேட்டிக்காக ஐடி ஷோ ஆகிடும். தென் மோட் என்ன மோடோ அந்த மோட் கொடுத்துருங்க. நான் ரோடுன்னு கொடுக்குறேன். தென் வெஹிக்கல் நம்பர் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது கரெக்டாக க்ரியேட் பண்ணுங்கள். நான் எக்ஸாம்பிளுக்கு க்ரியேட் பண்ணி காட்டுறேன். இப்போ எனக்கு இவே பில் ஜென்ரேட் ஆகுது பிகாஸ் என் டீட்டெயில்ஸ் எதுவுமே கரெக்ட் கிடையாது. ஸோ நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக எல்லாமே ஜென்ரேட் பண்ணிடுங்க. ஸோ இங்கே பில் டு பிளேஸ் அண்ட் பில் டு ஷிப் இதெல்லாம் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ என்டர் பண்ணுங்க. இப்போ இங்கே உங்களுக்கு ஷோ ஆகும். டு யூ வாண்ட் டு ஜென்ரேட் அ இவே பில் அப்படின்னா நீங்கள் எஸ்ன்னு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். எனக்கு இப்போ ஜென்ரேட் ஆகாது. நீங்கள் பண்ணும்போது கரெக்டாக பண்ணுங்கள், உங்களுக்கு ஈஸியாக ஜென்ரேட் ஆகும். எல்லா டீட்டெயில்ஸுமே நீங்கள் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா உங்களுக்கு இவே பில் இங்கே ஜென்ரேட் ஆகிருக்கும். நான் இங்கே எந்த டீட்டெயிலுமே கொடுக்கல, நான் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு பண்ணி காட்டுறதுனால எனக்கு ஜென்ரேட் ஆகலை. ஸோ டேலியில் இந்த மாதிரி நம்ம பண்ணுவோம். அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும். ஸ்லைட் ஷோ ஆகுதா? பிபிடி ஷோ ஆகுதா? ஓகே ஓகே. இப்போ டேலியில் நீங்கள் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க, எப்படி ஜென்ரேட் பண்ணணும்னு பார்த்துருப்பீங்க. ஓகே. தென் இப்போ உங்களுக்கு கஸ்டமைஸ்டு இன்வாய்ஸ், கஸ்டமைஸ்டு ரிப்போர்ட் ஏதாச்சும் வேணும்னா அதில் உங்கள் கம்பெனி லோகோ, தென் சீல் அண்ட் சிக்னேச்சரோட உங்களுக்கு இன்வாய்ஸஸ் ரிப்போர்ட் வேணும்னா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். தென் எங்களுக்கு ஒரு வெப்சைட் இருக்குது www.assethr.com. இதில் நாங்கள் என்ன பண்ணுவோம்னா ஒரு நல்ல பிஸ்னஸ்க்கு ஒரு குட் அக்கௌண்டன்ட் சூஸ் பண்ணி கொடுப்போம். ஆஸ் வெல் அஸ் ஒரு அக்கௌண்டன்ட்க்கு அவங்களுக்கு ஏதோ சூட்டபிள் ஜாப் சூஸ் பண்ணி கொடுப்போம். ஸோ நீங்கள் இதில் லாகின் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா எங்கள் ஹெச்ஆர் உங்களை டைரெக்டாக காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு சூட்டபிள் ஜாப் இருந்தால் அவங்க உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு அந்த ஜாப் ஓகேனா நீங்கள் அதை ரெஜிஸ்டர் பண்ணி இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டென்ட் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜாப் உங்களுக்கு பிளேஸ் ஆகிடும். ஆல்சோ நீங்கள் எங்களை லிங்க்டின்ல கூட ஃபாலோ பண்ணலாம். தேங்க்யூ ஃபார் அட்டெண்டிங் திஸ் வெபினார்.